Hi, hello, my dear 12th max students. Chapter 1 exercise 1.3 ல 5th sum தான் பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா a price of the three commodities A, B and C are rupees X, Y and Z per unit respectively. A person P purchases 4 units of B and sell 2 units of A and 5 units of B. Person Q purchases 2 units of C and sell 3 units of A and 1 unit of B. Person or purchases 1 unit of A and sell 3 units of B and 1 unit of C. In the process P, Q or N 15,000, 1,000 and 4,000 respectively. Find the price per unit of A, B and C using matrix inversion method to solve the problem. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இப்போ கிவன்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா சொல்யூஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா given A, B, C கரெக்டா A, B, C are 3 commodities correct respectively are rupees X, Y and Z correct per unit respectively. Respectively கரெக்டா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க பர்ச்சேசஸ்னா மைனஸ் எடுத்துக்கோங்க செல்னா பிளஸ்ல எடுத்துக்கோங்க கரெக்டா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க A person P purchases ஒரு Pங்கிற person வந்து purchases அப்பனா 4 unit of B கரெக்டா 4 unit of B ஓகேவா 4 யூனிட் ஆஃப் B கரெக்டா B னா என்னது Y பிளஸ் 3 யூனிட் ஆஃப் A கரெக்டா அப்பனா 3 யூனிட் ஆஃப் X பிளஸ் 1 யூனிட் ஆஃப் B அப்பனா Y ஈக்குவல் டு P வந்து ஏர்ன்ஸ் எத்தனை 15,000 கரெக்டா நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க ஆறுங்கிற பர்சன் இது வந்து Pங்கிற பர்சன் இது வந்து ஆறுங்கிற பர்சன் வந்து purchases 1 unit of A 1 unit of A plus sell எத்தனை செல்ஸ் வந்து 3 unit of B plus 1 unit of C ஏன் எத்தனைன்னு கொடுத்துருக்காங்க Q வந்து சாரி ஆறுங்கிற பர்சன் எத்தனை ஆன்ஸ் பண்ணிருக்காங்க 4,000 கொடுத்துருக்காங்க கரெக்டா Qங்கிற பர்சன் வந்து 2 யூனிட் ஆஃப் C கரெக்டா purchases 2 unit of Z sells 3 unit of A plus 1 unit of B and எத்தனை கொடுத்திருக்காங்க 1000 கொடுத்திருக்காங்க இத வந்து 1 எடுத்துக்கலாம் P Q R இந்த மாதிரி எடுத்துக்கலாம் P Q R 1 2 3 எடுத்துக்கலாம்
ஐ எம் சிவியர்லி சாரிமா. இங்க வந்து என்ன வரும்னா இங்க வந்து 2 வருமா, இங்க வந்து 5 வரும். ஓகேவா? நான் தப்பா எழுதிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. இப்போ வந்து இது வந்து ராங். கரெக்டா? இதுல இருந்து எழுத ஆரம்பிக்க. ஓகே, இப்போ வந்து என்ன மேட்ரிக்ஸ் கிடைக்கும்னா -4y plus 2x plus 5z is equal to 15,000 minus x plus minus 2z plus 3x plus y is equal to 1000 minus x plus 3y plus z is equal to 4000 கிடைக்கும். கரெக்டா? இதுல இருந்து இங்க வந்து ஒரு மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் அரேஞ்சபிளா எழுதிக்கலாம். 2x minus 4y plus 5z is equal to 15,000. 3x plus y minus 2z is equal to 1000 minus x plus 3y plus z is equal to 4000. ஓகேவா? இப்போ இதுல இருந்து A மேட்ரிக்ஸ், B மேட்ரிக்ஸ், X மேட்ரிக்ஸ்னு எடுக்கணும். A மேட்ரிக்ஸ் என்ன வரும்? A மேட்ரிக்ஸ் என்ன வரும்? A மேட்ரிக்ஸ் வந்து 2 minus 4 5 3 1 minus 2 minus 1 3 1. கரெக்டா? கேபிட்டல் X என்ன கிடைக்கும்? X Y Z. கரெக்டா? கேபிட்டல் X வந்து X Y Z கிடைக்கும். B என்னன்னு கிடைக்கும்? B வந்து 15,000 1000 4000. கரெக்டாமா? இப்போ ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். AX is equal to B னு, X is equal to A inverse B னும் இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதுப்போம். A inverse கண்டுபிடிக்க மாடுலஸ் ஆஃப் A வேணும். A என்னது? 2 minus 4 5 3 1 minus 2 minus 1 3 1. கரெக்டா? இது வந்து மாடுலஸ் பண்ணும்போது 2 into 1 plus 3 minus of minus 4 into 3 minus 2 plus 5 into 9 plus 1. கரெக்டா? 2 into இங்க வந்து 4 வரும், plus 4 into இங்க வந்து 1 வரும், plus 5 into 10 வரும். கரெக்டா? சாரி, 5 into 10 வரும். கரெக்டாமா? இப்போ வந்து 2 4s are 8 plus 4 plus 50. கரெக்டாமா? ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோம். என்னன்னு கேட்டீங்கன்னா 2 மறைக்கும் போது 1 plus 6 வரும். கரெக்டா? இங்க வந்து 7 வரும், இங்க வந்து 14 வரும். அவ்வளவுதான் மிஸ்டேக்.
இது வந்து 18 68 வரும் கரெக்டா. இது வந்து நாட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ நான் ஏ இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் போட்டுக்கலாம். ஏ இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட்னு போட்டு ஏ இன்வர் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்னன்னு கண்டுபிடிக்கணும் கரெக்டா. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்னது? டூவை மறைச்சிக்கிட்டா என்ன கிடைக்கும்? 1 minus 2 3 1 கிடைக்கும். மைனஸ் 4 மறைச்சிக்கிட்டா 3 minus 2 minus 1 1 ஒரு கரெக்டாமா. பிளஸ் 5 மறைச்சிக்கிட்டா 3 1 minus 1 3 கிடைக்கும். ஓகேவாமா. மைனஸ் இன்ட்டு 3 மறைச்சிக்கிட்டா இதோட ரோவையும் காலத்தையும் மறைச்சிக்கிட்டா என்ன கிடைக்கும்? -4 5 3 1 கரெக்டா. பிளஸ் இன்ட்டு பிளஸ்னா பிளஸ் மாதிரி மறையும். 2 5 -1 1 கரெக்டா. மைனஸ் இன்ட்டு 2 minus 4 minus 1 3 கரெக்டாமா. பிளஸ் இன்ட்டு இதை மறைச்சிக்கிட்டா -4 5 1 -2 -4 5 1 -2 மைனஸ் இன்ட்டு இதை மறைச்சிக்கிட்டா 2 5 3 -2 2 5 3 -2 பிளஸ் இன்ட்டு இதை மறைச்சிக்கிட்டா 2 -4 3 1 2 -4 3 1 கரெக்டாமா. இவ்வளோதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏனா இந்த மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர்ஸ் எடுக்கணும். இந்த மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர்ஸ் எடுத்தால் ஆன்சர் கிடச்சிடும். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். 1 + 6 மைனஸ் இன்ட்டு 3 -2 9 + 1 -4 -15 2 + 5 minus 6 -4 8 -5 minus into -4 -15 into 2 plus 12 இதுக்கு டிரான்ஸ்ஃபர்ஸ் எடுக்கணும். இங்கே கிடைக்கும் 7, இங்கே வந்து -1 கிடைக்கும், இங்கே வந்து 10 கிடைக்கும், இங்கே வந்து -19 + 19 கிடைக்கும், இங்கே வந்து 7 கிடைக்கும், இங்கே வந்து -2 கிடைக்கும், இங்கே வந்து 3 கிடைக்கும், இங்கே வந்து +19 கிடைக்கும், இங்கே வந்து 14 கிடைக்கும். இதுக்கு டிரான்ஸ்ஃபர்ஸ் எடுக்கணும் கரெக்டா. இதுக்கு டிரான்ஸ்ஃபர்ஸ் எடுத்தா என்ன கிடைக்கும்? 7 19 3 -1 7 -2 -1 7 19 10 -2 14 இதான் நம்மளுக்கு வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடைச்சிச்சு. சப்ஸ்டிடியூட் ஃபர்ஸ்ட் ஏ இன்வர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும் கரெக்டாமா. ஏ இன்வர்ஸ் வந்து என்னது? 1/mod of A அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கரெக்டா. 1/mod of A என்னது? மாடுலஸ் ஆஃப் ஏ வந்து 68 கரெக்டா. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து 7 19 3 -1 7 19 10 -2 14
இதுதான் A inverse. Substitute A inverse and B in one equation. 1 என்ன கிடைக்கும்? இதான 1, இதுதான 1. அப்பனா x capital X is equal to A inverse B தான் 1. ரைட்டா? capital Xங்கிறது x y, A inverse வந்து 1 by 68 719 3 minus 1 719 10 minus 2 14. கரெக்டா? இன்ட்டு B matrix வந்து என்னது? B matrix வந்து 15,000 1000 4000. இப்போ வந்து என்ன செய்யலாம்? இதுல இருந்து மல்டிப்ளை பண்ண கொஞ்சம் சிரமமா இருக்கும்னால 1000 ஃபர்ஸ்ட் வெளியே எடுத்துக்கலாம். 1000 வெளியே எடுத்துட்டு 1000 by 68 into 719 3 minus 1 719 10 minus 2 14. கரெக்டாமா? into 15 1 4. இப்போ ஈஸியா இருக்கும்ல? 1000 divided by 68. Okay. into 7 into 15 வந்து என்னதுமா? 7 into 15 வந்து 105 plus 19 plus 12 mixing minus 15 plus 7 plus 19 into 4. கரெக்டா? 76 150 minus 2 plus 96 56. Thousand divided by 68. இதை வந்து ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? ஓகே, இதை ஆட் பண்ணா 136 கிடைக்கி. செகண்ட் ரோவை ஆட் பண்ணா 68 கிடைக்கி. தேர்ட் ரோவை ஆட் பண்ணா 204 கிடைக்கி. இப்போ வந்து 68 உள்ள கொண்டு போயிடலாம். 1068 பண்ணும்போது 204 divided by 68 என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். கரெக்டா? இப்போ இதை உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணும்போது 2000 1000 3000 கிடைக்கும். ஓகே, இப்போ வேடிங்ஸ் எப்படி எழுதணும்னா therefore the prices per unit of A, B and C are respectively rupees 2000, rupees 1000 and rupees 3000. அவ்வளவுதான் சம் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.